இன்னைக்கு நவராத்திரியில வந்து நம்ம பார்க்க போற மாதம் வந்து குஷ்மாண்டா. ஸோ லாஸ்ட் இதுல நம்ம வந்து ஜடகாசுரன்ற ஒரு டிமோன் வந்து அழிஞ்சாருன்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு அவங்களோட பிரதர்ஸ் வந்து மாலி சுமாலி ரெண்டு பேருமே வந்து அவங்களோட ஃபாதர் யாருன்னா சுகேஷம். ஸோ இவங்க ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னா மாலி சுமாலி ரொம்ப தபஸ் வந்து இருக்கிறாங்க, பெனன்ஸ் வந்து இருக்கிறாங்க யார்கிட்டனா ஷிவ் கிட்ட. ஸோ அவங்களோட தபஸ் எப்படி இருக்குன்னா வந்து அவ்வளோ பிரைட்டா வந்து அவங்க இருக்கிறாங்க. அவங்கள பாக்குறதுக்கே எப்படின்னா சூரிய தேவ் அங்க இருக்கிற மாதிரி அவ்வளோ பிரைட்னஸா இருக்காரு. இந்த பார்த்தோன்னே சூரிய தேவ் தெரிஞ்சோடனே நம்மளும் போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவர். அப்போ வந்து போய் பாக்குறாரு. ஆனா அவரோட ஹீட் தாங்க முடியாது. மாலி சுமாலி ரெண்டு பேருமே வந்து ஆஷஸ் வந்து ஆயிடுறாங்க. இதை தெரிஞ்ச சிவுக்கு வந்து எப்படின்னா ரொம்ப கோவம் வந்து அவரோட திரிஷூல்ல வந்து சூரிய தேவை அட்டாக் பண்றாரு. ஸோ அட்டாக் பண்றதுல வந்து சூரிய தேவ் வந்து ரொம்ப அன்கான்ஷியஸ் லெவல்ல ஆயிடுவாரு. ஸோ இதை பார்த்து வந்து சூரியதேவி இப்படி யாருக்குன்னு தெரிஞ்சோடனே அவங்க அப்பா காஷ்யப் என்ன பண்றாருன்னா வந்து ஷிவ் கிட்ட வந்து எப்படி என் பையன் இன்னைக்கு இந்த மாதிரி ஆகணும், அதே மாதிரி உன்னோட ஒரு பையனும் இந்த மாதிரி நிலைமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்ட ஷிவ் வந்து பார்வதி கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கிறாரு. இந்த மாதிரி வந்து நான் வந்து சூரியதேவி இது பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து பார்வதி வந்து என்ன ஃபார்ம்ல வந்து இதாகிறாங்கன்னா குஷ்மண்ட ஃபார்ம்ல. ஸோ எப்படின்னா சூரியதேவி இல்லைன்னா வந்து லைட்டே இல்லாத எப்படி இருக்கும் யூனிவர்சல். ஸோ அதனால என் குஷ்மாண்டா எப்படி இருக்காங்கன்னா வந்து ஒரு பால் மாதிரி ஒரு ஃபயரை கிரியேட் பண்ணிட்டு வெளிச்சத்தை வந்து யூனிவர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இது தெரிஞ்ச காஷ்யப்பும் அவங்க ஒய்ஃபும் வந்து என்னோட பையன் சூரியதேவ் வந்து எனக்கு திருப்பி வேணும், பிளெஸ் பண்ணுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ வந்து மாதாவும் என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்த காஷ்யப்பா வந்து எப்படி என் பையனை நீ திருப்பி கொடுத்தியோ அதே மாதிரி நானு உன்னோட பையனும் வந்து நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலா நல்ல வந்து ஒரு டிவைன் பையனா வந்து இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதமும் பண்றாரு. நல்ல பவர்ஃபுல்லா இருப்பான்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்றாரு. அவங்களும் வந்து அந்த ஆசீர்வாதத்தை ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி சுகேஷ் அவரும் வந்து தெரிஞ்சுக்கிறாரு இப்படி ஒரு புஷ்மான மாதா வந்து இப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. தெரிஞ்சோடனே நம்ம பசங்க ரெண்டு பேரும் ஆலிஸ் வந்து ரெண்டு பேரும் இறந்துருக்காங்க. ஸோ ஆஷஸா இருக்காங்க, அவங்களையும் போய் நம்ம காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போறாரு அந்த ஆஷஸை. அப்போ என்னோட பசங்களும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குஷ்மாண்டா மாதா வந்து அவங்க ரெண்டு பசங்களையும் வந்து உயிர் கொடுத்து வர வைக்கிறாரு. ஸோ நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம மாதா கிட்ட கேட்டு அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த குஷ்மாண்டா மாதா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லு. ஸோ நம்ம எல்லாருமே இன்னைக்கு நாளில் வந்து நல்லா ப்ரே பண்ணி அவங்களோட பிளெஸிங்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.